ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி சண்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட் டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு, நிஃப்டி பேங்க் 51,311 பாயிண்ட்ஸ், 59 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 0.12% நெகட்டிவ். நிஃப்டி 50 23,813 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. 113 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 0.47% நெகட்டிவ். சென்செக்ஸ் 78,699 பாயிண்ட்ஸில் இருக்குது, 414 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 0.52% நெகட்டிவ். கோல்டு 77,840 அந்த ரேஞ்சில் இருக்குது, 160 ரூபா கீழே விழுந்திருக்கு. 10 கிராம் 24 கேரட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி பார்க்கும்போது 85.38 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஆக்சுவலி 85.81 அந்த ரேஞ்ச் வரைக்கும் லோ போயிருக்கு ருபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் இதான் ஒஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 85 அந்த ரேஞ்சை டச் பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 85.81 டச் பண்ணிடுச்சு. இப்படியே ட்ரெண்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஆனால் இதுலேருந்து இப்போ 85.50 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மேபி ஜான்வரிலலாம் 86 கிராஸ் பண்ணிடும் போல் இருக்குது. ஓவரால் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸு, இந்த எஸ் பேங்கில் ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஜப்பானை சேர்ந்த மிஸ்டுபி யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ மேபி அது வந்து விரைவில் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தி சண்டே கார்டியன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த எம்யூஎஃப்ஜே, அதாவது மிஸ்டுபி யூஎஃப் ஃபினான்ஷியல் குரூப்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த எஸ் பேங்கில் ஸ்டேக் அக்யூசிஷனுக்கு ரொம்பவே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் எஸ்பிஐ கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோலிங் ஸ்டேக் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபாரின் பேங்க் வந்து எஸ் பேங்கை ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்க. மேபி இது வந்து நடக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது போல். ஸோ ஓவரால் இது வந்து எஸ் பேங்கில் வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க்லாம் 22 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். இப்போ 20 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யாருமே இப்போதைக்கு எஸ் பேங்க் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோல் ப்ரொடக்ஷன் 997.826 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் 24 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதே ஃபினான்ஷியல் 22-23 அந்த காலகட்டத்தில் 893.191 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 11.71% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. 11.71% க்ரோத் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் 2030 1.5 பில்லியன் டன்ஸ் ஆட்டு அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கோல் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் லிமிடெட் வந்து சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து ரீசெண்ட் டேஸில் அக்யூசிஷன் பண்ணாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம் கோஃபோர்ஜும் சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெடும் 2 பேருமே மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இப்போ வந்து இந்த மெர்ஜரில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள்கிட்ட கோஃபோர்ஜ் லிமிடெட், அதாவது இப்போ சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் யாருக்கிட்டலாம் 5 ஷேர் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஈக்விட்டி ஷேர் கோஃபோர்ஜ் லிமிடெட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 5 ஈக்விட்டி ஷேர் நீங்கள் சிக்னிட்டி டெக்னாலஜிஸில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கோஃபோர்ஜ் லிமிடெட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஃபோர்ஜ் லிமிடெடோட ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன், 9,451 க்ளோஸ் ஆயிருக்கு. வெரி எக்ஸ்பென்சிவ். 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது பி ரேஷியோ. ப்ரைஸ் டு புக்லாம் 10க்கு மேலே இருக்குது. இப்போதைக்கு கை வைக்க முடியாது. ஆல்ரெடி வச்சிருந்தவங்களுக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இதில் இப்போ எடுக்க முடியாது. ஓவரால் இது வந்து கோஃபோர்ஜ் சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 கார் கம்பெனிஸான, ஆக்சுவலி ரெண்டுமே ஜப்பான் கம்பெனி தான். ஒன்று வந்து ஹோண்டா, இன்னொன்று வந்து நிசான். இவங்க 2 பேருமே மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வேல்யூஷன் கொண்ட ஹோண்டாவும் 10 பில்லியன் வேல்யூஷன் கொண்ட நிசானும் கை கோர்க்க போகிறாங்க. இது 2026 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பொசிஷன் அட்டைன் பண்ணும். மேபி மர்ஜர் கம்ப்ளீட் ஆகும். ஜூன் 2025 இது கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட $191 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து வேர்ல்டு லெவலில் முக்கியமான 2 கார் கம்பெனிஸாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து மெர்ஜ் பண்ணி புதிய பிராண்டை வந்து கொண்டு வரதுனால இவங்களுக்கு ரைவல்ஸாக இருக்கிற கார் கம்பெனிஸ்க்குலாம் டஃப் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலே ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டாக இருக்குது. சைனா ப்ளஸ் வந்து அமெரிக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டா நிசான் கார்ஸுக்கு வந்து பெரிய அளவில் சேல்ஸ் இல்லை. இந்த பேசிஸில் நிசான் என்ன பிளான் போட்டாங்கன்னா 9,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணதுக்கு பிளான் போட்டாங்க. அதே சமயம் வந்து 20% அளவுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷனையும் கம்மி பண்ணாங்க. ஹோண்டாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவில் சேல்ஸ் இல்லை. சைனாவில் பியூஐடி நிறுவனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாட்டு கார் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காரோட ப்ரைஸை ரைவல்ஸுக்கு, அதாவது அவங்களோட ரைவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரைவல்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதை விட கம்மியாட்டு விற்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பியூஐடி நிறுவனத்தோட ஒரு அசுர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஹோண்டா, நிசான் இதோட கார்களோட சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படும் மோசமாக இருக்குது. ஹைப்ரிடு, எலக்ட்ரிக் கார்ஸ் இது எல்லாமே சைனா வந்து அதிக அளவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குறைவான ப்ரைஸில் வந்து, அதாவது கம்மி ப்ரைஸில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கார் கம்பெனிஸுக்கு வேர்ல்டு லெவலில் கூட வந்து ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து ஹோண்டா நிசான் கார் மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் பிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் படித்து பார்க்கும்போது
ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அவங்க இந்த வருஷத்தில் மட்டுமே 23% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் வந்து கிராஷ் ஆயிருக்கு. 2019க்கு அப்புறம் பெரிய கிராஷை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்வெஸ்டர்ஸுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அது வந்து இதான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற டெக் கம்பெனியான டிசிஎஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே சமயம் பிரைவேட் பேங்காக இருக்கிற HDFC பேங்க் அவங்களும் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அக்கார்டிங் டு த மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 இயர்ஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த வருஷம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து கண்டினியூஸ் வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணிட்டு வராங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து லாபத்தை தான் பதிவு பண்ணுறாங்க. ரிசல்ட்ஸ் படி பார்க்கும்போது 11 வருஷம் மட்டும் அவங்க லாபத்தை தான் காட்டுறாங்க. ஆனால் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய வருஷம் மட்டும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS வந்து பீட் பண்ணி மேலே வர சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இந்த கிராஷ், அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுறது கண்டினியூ ஆகுறது ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் அடுத்த 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அவங்களோட க்ரோத் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜ் ஆக போகுது. ஸோ அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ சிகரெட் டு பிஸ்கட் அந்த செக்மெண்ட்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறதா அந்த ஐடிசி கம்பெனி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இப்போ கூட நம்ம வந்து இது டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் 10 ஷேர் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடிசி ஷேர் கிடைக்கும். ஜான்வரி 1 முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜான்வரி 1 வாங்கிட்டு அப்போ வாங்கினா கிடைக்குமா அப்படிலாம் சொல்லி புதுசாக கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. இதில் ஐடிசி ஷேர்ஸ் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டு. ஸோ இப்போ ஐடிசி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆட்டு டிமர்ஜர் ஆனாலுமே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். விச் மீன்ஸ் ஜான்வரி 6 அந்த நாளில் காலையில் 9 மணிலேருந்து 9:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சரி பார்ப்பாங்க. மார்னிங் அதாவது 10 மணிக்கு வந்து மார்னிங் 10 மணிக்கு இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். 3 நாள் கழிச்சு விச் மீன்ஸ் 3 டேஸ் கழிச்சு ட்ரேடிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட்லேருந்து விடைபெறும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 ஐடிசி ஷேர் வச்சுருக்கவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஐடிசிலேருந்து டீமர்ஜ் ஆன பிறகு ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸோட மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்க்கும்போது செப்டம்பர் குவார்ட்டர் கணக்குப்படி 7,814 கோடியாக இருந்துச்சு. ஐடிசியோட ஹோல் வேல்யூவில் பார்க்கும்போது இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து 9.5% ஷேராக இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸோட புக் வேல்யூ பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 37 rupees 57 paise அந்த ரேஞ்சில் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1 முன்னாடியே வாங்கிருங்க ஐடிசி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஐடிசி டிமர்ஜ் ஆகிற சமயத்தில் ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். இதான் என்னோட கருத்து ஐடிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூரு சேர்ந்த ஒரு சசிகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் 400 crores வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாரு. எங்கேருந்துன்னு பார்க்கும்போது ஃபார்ம்லேண்ட் மூலமாட்டு 400 crores வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாரு. யார் இந்த சசிகுமார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெங்களூரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பட்டம் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் உள்ள இல்லினாய் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 17 வருஷம் வந்து விப்ரோ அப்படிங்கிற சில பிரபல ஐடி கம்பெனிஸில் எல்லாமே அவர் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து இந்தியன் ஃபார்மிங்கில் வந்து விச் மீன்ஸ் இந்தியன் விவசாயத்தில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த பேசிஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு இதில் அவருக்கு ஏக்கம் இருந்திருக்கு. அந்த பேசிஸில் 2010 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெக்கி வேலையை விச் மீன்ஸ் டெக் ஜாபை வந்து விட்டுட்டு சசி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இறங்குறாரு. அக்ஷயா கல்பா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்குறாரு. நஞ்சில்லாத உணவு விச் மீன்ஸ் கெமிக்கல் இல்லாத ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இவர் ஆரம்ப கட்டத்தில் உள்ள இறங்கும்போது நிறைய பேர் வந்து இவரை பார்த்தீங்கன்னா கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் விவசாயத்தில் வந்து லாபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முயற்சி பண்ணி காட்டியிருக்காரு. இவரோட அந்த கம்பெனி மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாட்டு விவசாயிகள் எல்லாமே ஒருங்கிணைச்சு இவர் வந்து க்ளீனான மில்க்கு, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இவரோட கம்பெனி மூலமாட்டு சேல் பண்ணிடுவார். ஸோ இவரோட இந்த முயற்சியை பார்த்த ஜெராதாவோட ஃபவுண்டரான நிக்கில் காமத் அக்ஷயா கல்பா அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி வந்து 400 crores வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஈட்டியிருக்காங்க. ஸோ செயற்கை உரங்கள் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் வந்து
நேச்சுரல் ஃபெர்டிலைசர் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் மூலமாட்டு. அதான் அந்த கம்பெனியோட முக்கியமான நோக்கமாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சசி வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டுமே அவரோட வயலில் வந்து ஆர்கானிக் கார்பன் அளவு வந்து 0.3%லேருந்து 0.98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மில்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஃப்ரூட்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஹென்னு, ஹனி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து நேஷன் வைடு வந்து இவர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு இவரோட கம்பெனிஸ் மூலமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெங்களூரு சேர்ந்த டெக் எம்ப்ளாயான சசிகுமார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா ஈவி வந்து அவங்களோட தன்ஷூ ரேஞ்ச் அந்த லுக்கில் வந்து ஒரு இதை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஹோண்டா ஆக்டிவா ஈவி அப்படிங்கிற பேசிஸில் தன்ஷூ ரேஞ்சில் அந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹோண்டா ஆக்டிவா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட் 2025 February 1 வந்து தாக்கல் பண்ண இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் செமிகண்டக்டர் கம்பெனிஸுக்கு வந்து மேபி சிம்பிளிஃபை டேக்ஸ் ரிஜிம் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில ரிக்வஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கு இம்போர்ட் டியூட்டிஸை வந்து ரெடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த செக்டரில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்தியன் செல்லுலார் அண்ட் எலக்ட்ரானிக் அசோசியேஷன் இவங்களும் சிம்பிளிஃபை டாரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இன்புட் அண்ட் சப்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுக்கு டியூட்டி ஃப்ரீயை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி செர்டைன் காம்போனன்ட்ஸ் பார்ட்டுக்கு வந்து 5% டியூட்டி ஆட்டும், சப் அசம்பிளிங் அண்ட் காம்போனன்ட்ஸுக்கு வந்து 10% டேரிஃப் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. சப்சிடிஸ் வந்து இந்த டெஸ்டிங் அண்ட் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் கம்பெனிஸ் எல்லாமே சப்சிடிஸ் எதிர்பார்க்குறாங்க. கார்பரேட் டேக்ஸ் வேவியர் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே 2029 March 31 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் பவரில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் பவரோட சப்சிடரி தான் இந்த ரோசா பவர் சப்ளை கம்பெனி லிமிடெட். இவங்க வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு 3760 கோடி லோனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் பவரோட சப்சிடரி கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் குவார்ட்டர்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. ஆனால் இப்போ வந்து December 31, 2024 அது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேபி டைம் எடுத்துச்சுன்னா March 2025 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்மோ. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி முக்கியமான ஒரு பிராண்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து உள்ளே இருந்து போகலாம். அந்த செக்மெண்ட்டில் நல்லா விரும்பி வாங்கினாங்க. ஸோ நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ஸ் எல்லாமே இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸாக தான் மார்க்கெட்டில் இருக்குது. பெருசாக அந்த பிராண்டெல்லாம் அவ்வளோவாட்டி இன்ட்ரடியூஸ் ஆகலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் லக்ஸரி பிராண்டை வந்து எஸ்யூவி மார்க்கெட்டில் வந்து கொண்டு வராங்க. டாடா ஸ்மோ அப்படிங்கிற லக்ஸரி பிராண்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. மேபி இது வந்து early 2025 வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ரேஞ்சில், அதாவது 200 கிலோமீட்டர் ரேஞ்சில் லோ காஸ்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க 9th January. இது வந்து ஹோண்டா ஆக்டிவா ஈவி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் கிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஃபுட் அப்படின்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எல்லா ஃபுட்டுமே இந்தியாவில் நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 2024 அதிகமாட்டு ஆர்டர் பண்ண உணவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் பிரியாணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பீப்புள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்விக்கியில் 1 minute வந்து 158 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 1 செகண்டுக்கு வந்து 2 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் மட்டும் 8 கோடி பிரியாணி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தோசைக்கு விச் மீன்ஸ் தோசாக்கு இந்த பட்டியலில் வந்து செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க பீப்புள்ஸு. இது மாதிரி ரசமாலா, சிதாபால், ஐஸ்கிரீம், இந்த மாதிரிப்பட்ட செக்மெண்ட்ஸுக்கு எல்லாமே, இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. 21 crores 50 lakhs இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவை தான் ஸ்விக்கியில் வந்து அதிகம் பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த டைப் ஆஃப் உணவு எல்லாமே நைட்டு வந்து அதிகம் பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதிய உணவை விட 29% பீப்புள்ஸ் வந்து அதிகமாட்டு நைட் ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வே அப்டேட் கொடுத்துருக்கு. இதில் ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஷிலாங் மக்கள் வந்து நூடுல்ஸையும், டெல்லி மக்கள் வந்து பட்ரோவையும், அடுத்து வந்து சண்டிகர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலு பரந்தாவையும், கொல்கத்தா மக்கள் வந்து கச்சோரிகளையும் இதெல்லாமே இன்ட்ரெஸ்டாக வாங்கி சாப்பிட்றாங்க. டெல்லியை சேர்ந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 250 வெங்காய பீஸாகளை ஆர்டர் செஞ்சுருக்காரு. டெலிவரி செஞ்ச கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 196 crores கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவையை சேர்ந்த காலிஸ்வாரி அப்படிங்கிறவர் வந்து 6658 ஆர்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மும்பையை சேர்ந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முறையில் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து உணவு ஆர்டர் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஸ்விக்கியில் வந்து இந்த மது வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் பண்ணுறதுல பெங்களூரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 2024 மட்டுமே 2.89 lakhs
பர்சன்ஸ் வந்து ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் அல்கஹால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.